ஹாய், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான க்ரீன் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். சமைக்க தெரியாதவங்க கூட சமைக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். பன்னீர், பாலக்கீரை கொஞ்சம், அப்புறமா ஓட்ஸ். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸை நம்ம எடுத்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே அரைச்சோம்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு அதில் பன்னீர் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பாலக்கீரையை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு டேஸ்ட்டுக்கு சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்தாமல் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வரும். கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். முக்கியமான விஷயம், நம்ம தோசை பேன் ரொம்ப ஹாட்டாகக்கூடாது, ரொம்ப கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும். சிம்லே வச்சு ஊற்றணும். அப்புறமா ஊற்றிட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஃப்ளேம் சிம்லே இருக்கட்டுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும், அப்புறம் ஒழுங்காக தோசை வராது. ஸோ சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் ஆனியன் அப்புறம் கருவேப்பிலை அதில் கூட நல்லா சாப் பண்ணி போட்டு ஆட் பண்ணி நம்ம ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதுக்கு ஒரு பிளாக் சன்னாக்கறி, கொண்டக்கடலை குழம்பு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.